தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கி நமது மன்றாட்டு. புனித மிக்கேல் அதிதூதரே, திருச்சபையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலராகவும் எங்கள் ஆன்மாக்களின் பாதுகாவலராகவும் உம்மை நாங்கள் மதிக்கிறோம். பாவத்தை நிராகரித்து எங்கள் பரலோக தந்தையின் மீதான எங்கள் அன்பை முழுமையாக்க உமது பணிவு, தைரியம் மற்றும் பலத்தால் எங்களை ஊக்குவித்தருளும். உமது பலத்தினாலும் மனத்தாழ்மையினாலும் எங்கள் இருதயங்களில் உள்ள தீமையும் பெருமையும் கொண்டு போடும். அதனால் எதுவும் எங்களை தேவனிடமிருந்து விலக்கிவிடாது காத்தருளும். புனித மிக்கேல் அதிதூதரே, கிறிஸ்துவின் போதனைகளின்படி எம் வாழ்க்கை வாழ கடவுளால் நாங்கள் வைராக்கியம் பெற செபியுங்கள். புனித மிக்கேல் அதிதூதரே, நீங்கள் தேவதூதர்களின் இளவரசர். ஆனால் உங்கள் பணிவு மூலம் கடவுளை கடவுள் என்றும் நீங்கள் அவருடைய வேலைக்காரன் என்றும் உணர்ந்தீர்கள். சாத்தானை போல் அல்லாமல் நீங்கள் பெருமையால் ஆட்கொள்ளப்படவில்லை, ஆனால் மனத்தாழ்மையில் உறுதியாக இருந்தீர்கள். எங்களுக்கும் இதே மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று செபியுங்கள். அதிதூதரான தூய மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப் படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நரகம் எப்படி இருக்கும் என்று பல்வேறு புனிதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பல்வேறு புனிதர்கள் தங்கள் காட்சியில் கண்டிருக்கிறார்கள். சில புனிதர்களை கடவுளே நரகத்தை சுற்றி பார்க்க கூட்டிச் சென்றிருக்கிறார். இறுதியாக பாத்திமாவின் புனித சிறுமிகளான லூசியா, பிரான்சிஸ், ஜெசிந்தாவுக்கு நம் தேவமாதாவே நேரடியாக காட்சி கொடுத்து பூமியை பிளந்து நரகம் எப்படி இருக்கும் என்று இந்த 3 குழந்தைகளுக்கும் காட்டியிருக்கிறார்கள். இப்படி நரகத்தை பற்றி பல காட்சிகள் இருந்தாலும் நரகம் எப்படி இருக்கும் என்பதை ஒரே வரியில் சொல்லலாம். அந்த வரியே நரகம் எவ்வளவு கொடிய பயங்கரமானது என்று நமக்கு புரிய வைக்கும். நரகம் என்பது கடவுள் இல்லாத இடம். இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? கடவுள் இல்லாத இடம் என்பது எப்படி இருக்கும் என்று நம்மால் கற்பனை செய்ய முடிகிறதா? நம் கற்பனையை மிஞ்சும் அளவிற்கு அது அதிபயங்கரமானது. ஒரு நொடிப்பொழுது கூட கடவுள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது, வாழவும் கூடாது. இப்போது இதை ஒரே வரியில் இயேசுநாத சுவாமி சொல்லிவிட்டார். உங்களுக்குள் இருக்கும் ஒளியே இருளாயிருந்தால் இருள் என்னவாயிருக்கும்? மத்தேயு 6:23. இதைவிட நரகம் எப்படி இருக்கும் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஆக இந்த கொடுமையான நரகத்திற்கு நாம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய பதிவுகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. உன்னத மகிமையில் தந்தையாம் கடவுளோடு மகிழ்ச்சியாக இருந்த மகன் இயேசு நமக்காக மனிதனாக பிறந்து தன் கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி சொல்லிலடங்கா பாடுகள் பட்டு நம்மை மீட்டார். அப்படி இருக்கும்போது அந்த நரகத்தை பற்றிய பயம் நமக்கு இருக்க வேண்டாமா? நாம் ஒரு காலம் அந்த இடத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்க வேண்டாமா? தாம் பாடுபட்டு இந்த மக்களை மீட்டாலும் இவர்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்வார்கள், அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று நம் இரக்கமுள்ள இறைவன் நினைத்துத்தானே இந்த பாவ சங்கீர்த்தனத்தை ஏற்படுத்தினார். ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக பிறக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதிலும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக அவன் அல்லது அவள் மிகவுமே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தும் நாம் அதை அலட்சியப்படுத்தி வாழ்ந்தால் என்ன பயன்? பாவத்தோடு மரித்தால் நரகம், அதுவும் முடிவில்லாத நரகத்தில் அவியா நெருப்பில் நித்தியமும் உடலோடும் ஆத்துமத்தோடும் மேக வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய பயங்கரம்! நரகத்திலிருந்து தப்பிக்க மிகவும் சிறந்த எளிமையான வழி பாவ சங்கீர்த்தனம்தான். முடிந்தவரை வாரம் ஒரு முறை, அப்படி இல்லை என்றால் மாதம் ஒரு முறையாவது பாவ சங்கீர்த்தனம் செய்தே ஆக வேண்டும்.
அப்படி செய்யாமல் இருந்தால் நாம் நம் ஆன்மாவை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் என்ற அர்த்தம். மனுமகன் வரும் நேரமும் நமக்கு தெரியாது, மரணம் வரும் நேரமும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்க நம் ஆன்ம விஷயத்தில் அக்கறை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய தவறு! இதில் வேறு கத்தோலிக்கர்களில் பலர் எந்த அச்ச உணர்வும் இல்லாமல் பிரிவினை சபைக்கு செல்கிறார்களே, இது எவ்வளவு அவசங்கித்தனமானது! அது மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. திவ்ய திருப்பலியை தவிர்த்து கத்தோலிக்கர்கள் மறக்கக்கூடாத விஷயங்கள் பாவசங்கித்தனம், உத்தரியம், ஜெபமாலை. இந்த விஷயத்தில் மறதி, அசட்டை, நேரம் ஒதுக்காமை மிக மிக தவறு. கத்தோலிக்கர்களான நாம் நம் திருச்சபை கொடுத்திருக்கும் தேவ திரவிய அனுமானங்களை அசட்டை செய்து வாழலாமா என்று இன்றைய நாளிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். கடவுள் நம்மீது மிகவும் இரக்கம் கொண்டு தேவ திரவிய அனுமானங்கள் வழியாக மீண்டும் மீண்டும் நமது ஆன்மாக்களை அவரோடு சேர்த்து கொள்ள பெரும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு சிறிய உதவியாது, சிறிய பங்களிப்பாவது செய்தால் நாம் முடிவிலே நிச்சயமாக அவரோடு என்னென்றும் வாழ்வோம் என்ற உறுதியான மனநிலையோடு இன்று இணைந்து மன்றாடுவோம். தாயின் கருவில் இருந்து என்னை அறிந்து எனக்கு உயிர் கொடுத்து பெயர் தந்து என்னை வளர்த்து ஆளாக்கிய எம் அன்பு நேசரே, எம் இறைவா, உமக்கே கோடான கோடி நன்றி. என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் எனக்காக வடிவமைத்து எனக்கு தேவையான உறவுகள், பொருளாதாரம், உடல் நலம் என்று எனக்காக எல்லாவற்றையும் செய்தவரே, உமக்கே துதி ஆராதனை. இன்றைய நாளிலும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இன்றைய நாளில் நீர் எனக்காக செய்யவிருக்கும் அற்புத அடையாளங்களை கண்டு வியந்து உமக்கு நன்றி செலுத்த என் மனதுக்கு உய்த்துணரும் ஆற்றல் தாரும். உமது கை நிழலிலே நான் பாதுகாப்பாக சென்று வரவும், மேற்கொள்ளும் காரியங்களில், தொழில் முயற்சிகளில், உழைப்பில் வெற்றி பெறவும், கோபம், எரிச்சல், பொறாமை, தனிமை போன்றவற்றை வெற்றி கொள்ளவும் நீர் எனக்கு அருள் தாரும். துணையாளராம் ஆவியானவரோடு பேசி முடிவெடுத்து அவர் தரும் ஞானத்தால் இந்த உலகை மேற்கொள்ள அருள் தாரும். தனக்கென்று ஆண்டவர் கொடுத்த அனைத்து செல்வங்களையெல்லாம் அவருடைய அரசை கட்டியெழுப்புவதற்காக ஒப்புக் கொடுத்த ஏழை கைம்பெண்ணின் விசுவாசத்தையும் அவரது அன்பையும் அங்கீகரித்து பாராட்டி ஆசீர்வதித்த அன்பு இயேசு ஆண்டவரே, இன்று உம்மை முழுமையாக விசுவசித்து எங்களுடைய பொருளாதாரத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் அனைத்து வளங்களையும் கடவுளின் அரசை இந்த உலகில் கட்டியெழுப்ப ஒப்பு கொடுத்து அதனுடைய பலனை உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களின் மீட்புக்காக ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய தியாக செயல்களை முன்னிட்டு அல்ல, உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்களையும், எங்கள் பொருளாதார நலன்களையும், எங்கள் பிள்ளைகளையும், பேரப்பிள்ளைகளையும், எங்கள் வருங்காலத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே ஜெயம்.